தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு தகவலும் தெளிவான்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நம்மளோட பிளாகிங் சைட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் அவுட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசிஜிசி ஓகேங்களா, ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு தகவலும் தெளிவாக பார்த்தலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/1/2026 ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான டிக்ளேரன்ஸ்க்கான ரிசல்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/1/2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பொறுத்த மட்டும் ஃபெப் அப்படின்னா மார்ச்சில் உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து இருக்கும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த அஃபீஷியல் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அப்புறம் பார்த்தா அன்ரிசர்வ் கேட்டகரி மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள், அதுக்கப்புறம் வேறு ஏதோ கேட்டகரியில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 to 30 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார வரவங்க தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் டேட் ஆஃப் பர்த் கால்குலேஷன் வந்து தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இந்த இங்கே கொடுத்துருக்கான டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கான ஏஜ் என்னவோ கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதில் எந்த வகையான சேஞ்சஸும் அங்கே எதுவும் பண்ணலை ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இதுக்கான இது வந்து நடக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் மீடியம் ஆஃப் எக்ஸாம் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 60% இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய யூனிவர்சிட்டிஸில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு விசிபிலிட்டிஸ் ஓரியன்டாக உங்களுக்கு எதாவது கேட்டகரிஸ் ஓரியன்ட் டவுட் இருந்துச்சுனாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் அப்ஜெக்டிவ் ஏ அப்ஜெக்டிவ் பின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் ஏதோ டீட்டெயிலிஸ்டிக்காக தெரியும்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து விஷன் ஓரியன்டாகவும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் எக்ஸாமுக்கான என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 இருக்கணும். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes. ஓகேங்களா? லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 40. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 20 கொஸ்டின் அண்ட் தென் 20 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டியூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 40யும் குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 50யும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். இதுக்கான மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிகே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 செட் ஆப்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 5 செட் ஆப்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். இதை ஓரியன்டாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ப்ரீவியஸ் இதில் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்ஏ ரேட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 1 or 2 அவுட்புட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். அதுக்கான அலோகேட்டட் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ்ன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கான கால் லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபீஷியல் மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கான இதில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்டர்வியூக்கான வேலிட் கால் லெட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபுக்காக டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கூடியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட்டாக எடுத்த யூடிபிஐ ஆதாருக்கான இது பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சு ஜஸ்ட் ஸ்கேன் அவுட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் இந்த டாக்குமெண்ட்கான லிங்க்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ரீச் அவுட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.